ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி பார்க்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஏலக்காய், சோம்பு, கடல் பாசி, இந்த பட்டை இது போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு ஏலக்காய் போடுறதுனால ரொம்பவும் சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்துட்டு எங்கள் தோட்டத்திலேயே இருக்காங்க. இது பிரியாணி இலை, ஆல் ஸ்பைஸ் இலைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. கிடைச்சா நீங்களும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன், பிரியாணி இலை போட்டிருக்கேன், ஆல் ஸ்பைஸ் இலை போட்டிருக்கேன். நமக்கு ஆன்லைனில் கூட கிடைக்குதுங்க. அந்த செடி ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது, 100 ருபீஸ்க்கு. அது மாதிரி இப்போ பூண்டு போட்டிருக்காங்க. ஆல் ஸ்பைஸ் இலையில் வந்துட்டு எல்லாமே மனம் சேர்ந்து இருக்குங்க. அது நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி, வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ பிரியாணி அவ்வளோ சுவையாக இருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒயிட் பிரியாணி பண்ண போகிறேங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கலர் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் வந்ததுன்னா சரியாக போய்டும். ஏன்னா இது நம்ம பண்ணுறது வந்துட்டு ரொம்ப காரமெல்லாம் போட மாட்டோம். அதனால் இது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் இனிப்பு கொடுக்குங்க. அந்த வெங்காயம் ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன், ஒரு கரண்டி. இப்போ பச்சை மிளகா பேஸ்ட் போட்டிருக்கேன். காரம் வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் போடுறேன் இல்லையா, அதனால மஞ்சள்தூள் போட வேண்டியது இருக்கும். வெஜிடபிள்னால் போட அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு கரம் மசாலா பவுட்ரு போட்டிருக்கேங்க. பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலேயே அரைச்ச பவுட்ரு இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சிக்கன் வாங்கியிருக்கேங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். சிக்கன் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா பிரியாணியில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதுவே பண்ணிப்பீங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது மூடி போட்டு நல்லா இது மாதிரி வேக வச்சுக்கலாம். நல்லா இது மாதிரி தண்ணி விட்டு கலர் சேஞ்சாக இருக்குது இல்லையா, இப்போ இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி பண்ணோம்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு மசாலா ரொம்ப போட்டால் பிரியாணியில் பிடிக்காது. அதனால் இந்த பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி தூவிக்கிட்டாங்க கொஞ்சம். எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு. சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம இது வந்துட்டு குக்கரில் வைக்க போகிறதில்ல, இது மாதிரி தம் போட்டுக்க போகிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு பாஸ்மதி அரிசி வந்துட்டு 1 மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு 2-3 வாட்டி வாஷம் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கலாம். நம்ம தண்ணி வந்துட்டு கரெக்டாக அளவோடு ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம வேகிறதுக்கு. அதனால இதில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு இந்த தண்ணியை கொதித்து வந்திருக்கு இல்லையா, சிக்கன் வந்துட்டு ஒரு 60-70% நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணியிலையும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேக வச்சோம். இப்போ வந்துட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டோம்னா ரொம்பவும் கலக்கக்கூடாதுங்க. இப்போ ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு போட்ட அப்புறமா கலக்கிக்கலாம். பாருங்கள், தண்ணி கூட கரெக்டாக இது மாதிரி இருக்கணுங்க, அளவோடு இருக்கணும். ரொம்ப மேலே இருக்கக்கூடாது அரிசிக்கு. இப்போ மூடி போட்டுக்கலாம்.
மூடி போட்டு இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சின்ன சின்ன பபுள்ஸ் வந்துட்டு இருக்குங்க அரிசிக்கு உள்ள தண்ணி. அந்த பபுள்ஸ் வந்துட்டு இப்போ தம் போட்டுக்கலாம். இந்த மூடிக்கு வந்துட்டு இது மாதிரி குச்சி வச்சுக்கிட்டோம்னா அதில் இருக்கிற காற்று வெளியே வராமல் அந்த ஆவிக்கு நல்லா வேகுங்க பிரியாணி. நல்லா வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி தம் போட்ட அப்புறமா சிம்மில் வச்சிடணுங்க. ஃப்ளேம் வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா தீஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம அரிசி வாங்கும்போது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கினா நல்லா இருக்குங்க. நான் இண்டியா கேட் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், பிரியாணி சுவையாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெரைட்டி டிஷ்ஷஸ் நான் காட்டுறேங்க, நீங்களும் கற்றுக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நானும் என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய்.